அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2025க்கான தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கான லிங்க் விட்டுட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்க்கு வரணும். இந்த tneaonline.org. இந்த வெப்சைட்க்கு வரணும். இதில பார்த்தீங்கன்னா, இங்க கிளிக் ஹியர் டூ பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இது மேல நீங்க கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதாவது உங்க மார்க் ஷீட்ல எப்படி உங்களுடைய பேர் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற ப்ரெசென்ட்டா இருக்கிற இப்போ மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணணும். இங்கே என்ன இமெயில் அட்ரஸ் டைப் பண்றீங்களோ அதே இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்க செலக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு எந்த வருஷம் அப்படி வேணும், எந்த மாதம் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த வருஷத்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதம் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் சிபிஎஸ்சியா இல்லை அதர்ஸில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் தமிழ்நாட்டில் ஹையர் செகண்டரி படிச்சிருக்கேன் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய பாஸ்வேர்டு ஒரு 6 கேரக்டர்ஸ் ஒரு 6 லெட்டர்ஸ் இருக்கணும். 6 லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாகவும் இல்லைனா ஸ்மாலாகவும் இருக்கணும். ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டராகவும் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ஏதாச்சும் ஒன்று உங்கள் பாஸ்வேர்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அது மொத்தம் 4 விதமாக இருக்கணும். அதாவது கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கணும், ஸ்மால் லெட்டராகவும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பரும் இருக்கணும். இந்த 4 மிக்சிங்கில் உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதை சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த பின்னாடி உங்கள் மொபைல் நம்பருக்கோ இல்லைனா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கோ ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா இங்கே ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ரீசெண்ட் ஓடிபியை கிளிக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி வரும். இமெயிலையும் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைல் மெசேஜ்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஓடிபி வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் செட் ஆகிடும். மறுபடியும் லாகின் பேஜ் போயிட்டு நீங்கள் லாகின் கொடுங்க. இந்த பேஜ் வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜ் போயிட்டு பாருங்க. இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேஜில் லாகின் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கிளிக் கொடுத்து லாகின் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அது பற்றி டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் நெக்ஸ்ட் கேட்கும். நீங்கள் ஒன்றா ஃபில் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த பேர் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்டிருக்கு. அதாவது ஜெண்டர் நீங்கள் ஆணா பெண்ணா இல்லைனா திருநங்கையா அப்படின்றத நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தா இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மொழி தமிழா இங்கிலீஷா தெலுங்குவா அப்படின்றத இந்த பாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டோர் நம்பரோட நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். டோர் நம்பர், உங்களுடைய ஊர், அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா, அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட் நம்பர் கொடுத்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய சொந்த ஊர் அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. இல்லை நான் வேறு ஊரில் இருக்கேன், ஆனால் என் சொந்த ஊர் வேறு அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய சொந்த ஊர் அட்ரஸும் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தாலுக்கா அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோட் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல வாங்க. நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்தியனா, இல்ல ஸ்ரீலங்கன் தமிழன் அகதிகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்ல அதர்ஸ் அப்படின்னா அதர்ஸ் குடுங்க. நம்ம வந்து இந்தியன் அப்படின்னா இந்தியன் குடுத்துட்டு, நீங்க வந்து இந்தியன்னா அப்படின்னா தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா நான் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். அப்படி இல்ல நான் வேற வேற ஸ்டேட் அப்படின்னா, நீங்க வந்து அதர்ஸ் குடுக்கணும். அதர்ஸ் குடுத்தீங்கன்னா, அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன நீங்க வந்துட்டு வந்து செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எந்த மதத்த சார்ந்தவங்க? இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க வந்துட்டு எந்த மதத்த சார்ந்திருக்கீங்களோ, அத வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த மதத்தில எந்த கம்யூனிட்டி, எந்த வகுப்ப சார்ந்தவங்க. நீங்க வந்து சப்போஸ் இந்துவ செலக்ட் பண்ணீங்கன்னா, அதில வந்து எம்பிசியா, பிசியா, ஓசியா இல்ல பார்த்தீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியா, எஸ்டியா அந்த மாரி நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதில நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சதில, நீங்க அதில எந்த பிரிவ சார்ந்தவங்க அப்படின்றத இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இத வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய அப்பா பேர வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அம்மா பேர வந்து இந்த பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவோ, அம்மாவோ யாருடைய மொபைல் நம்பரோ இருந்துச்சுன்னா, அத வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் கிடையாது. நீங்க வந்து மொபைல் நம்பர் வந்து நீங்க டைப்பும் பண்ணலாம், இல்லன்னா விட்டுறலாம். இதெல்லாம் நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட்டா இருக்கு. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, நீங்க செலக்ட் பண்ண கேஸ்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துடணும். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, நம்ம வந்து நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு இல்லாம அதர்ஸ் குடுத்தோம்னா, இந்த மாரி எலிஜிபிலிட்டி கேட்கும். நீங்க வந்து 8த் டூ 12த் வந்து எங்க படிச்சீங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்குற மாரி இருக்கும். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்த பின்னாடி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, இந்த பேஜ்ல வந்து நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இதுல ஃபில் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, எஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த மாரியான ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். அப்படி இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்ல அப்படின்னா, நோ குடுத்துருங்க. இல்ல நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுத்து, நீங்க வந்துட்டு அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது நீங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் நம்பர், நம்ம தமிழ்நாடு சர்டிஃபிகேட் நம்பர் இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இல்ல நான் மாற்றுத்திறனாளி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நோ குடுத்துட்டீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்காது. அப்படி இன்ஃபர்மேஷன் கேட்ட பின்னாடி நீங்க வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஎஃப்சி சென்டர வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்றீங்களோ, அதாவது கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட், டிசி இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்றீங்க இல்லையா இந்த வெப்சைட்ல, அது எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் சென்டர் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்க வந்துட்டு எந்த உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த சென்டர் பக்கத்துல இருக்கோ, அதாவது எந்த காலேஜ் வந்து பக்கத்துல இருக்கோ, அந்த காலேஜ் வந்து இதுல செலக்ட் குடுத்துக்கங்க. செலக்ட் குடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க குடுத்தது ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்த பின்ன அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ்ல உங்களுடைய வருமானம், அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த மாரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இந்த பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பெற்றோருடைய தொழில் என்ன அப்படின்றத கேட்டிருக்கு. நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் செலக்ட் பண்ணுங்க. இதுல இல்ல அப்படின்னா அதர்ஸ் குடுத்துருங்க. அதர்ஸ் குடுத்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 1 வருஷத்துக்கான ஆண்டு வருமானம் வந்துட்டு இங்க வந்து போடணும். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவோ, அவ்வளோ நீங்க போடுங்க. நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல இருக்கும் பாருங்க. அது எவ்வளவோ அவ்வளோ வந்து இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதாவது முதல் பட்டதாரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்க வந்து உங்க குடும்பத்தில இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிகிரி படிக்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து செலக்ட் பண்ணணும். எஸ் அப்படின்றத நீங்க வந்து குடுக்கணும். இல்ல எனக்கு முன்னாடியே எங்க அண்ணன் அப்படியெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா, நோ குடுத்துருங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிகிரி படிக்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு வந்து எலிஜிபிள். எஸ் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாரி கேட்டகரி சேர்ந்தவங்களா? அதுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா அப்படின்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா, நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இங்க வந்து ஸ்டார் மார்க் குடுக்கல. அதாவது கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆனா நீங்க இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வேணுமா? எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா, நோ குடுத்துட்டு நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் இன்ஃபர்மேஷன பத்தி கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸும், உங்களுடைய மார்க் ஷீட் டீட்டெயில்ஸும் வந்து நீங்க வந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் வந்து எந்த மாரியான ஸ்கூல்? ஸ்டேட் போர்டா இல்ல பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய ஸ்கூல் வந்து எந்த இடத்துல இருக்கு? அதாவது பஞ்சாயத்து உட்பட்ட எல்லையில இருக்கா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் பஞ்சாயத்துல இருக்கா? இல்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டில இருக்கா? அப்படின்றத நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல நீங்க வந்து 8லேருந்து 12த் வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல தான் படிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா அப்படின்னா எஸ் குடுங்க. நீங்க வந்து இல்ல அப்படின்னா நீங்க வந்து நோ குடுக்கணும். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து 6லேருந்து 8த் வரைக்கும் ஆர்டிஏ ஆக்ட் கீழ மூலியமா நீங்க வந்து படிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 9த்லேருந்து +2 வரைக்கும் நீங்க வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து எஸ் குடுங்க. அப்படி இல்ல நான் ஆர்டி ஆக்ட் மூலியமா படிக்கல. நான் வந்து 9த்லேருந்து 12த் வரைக்கும் நான் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயும் படிக்கல அப்படின்னா, நீங்க வந்து நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து 6லேருந்து 12த் வரைக்கும் நீங்க வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா நான் வந்து 6லேருந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நீங்க வந்து 6த்ல வந்து எந்த வருஷம் படிச்சீங்க? எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மண்டலம்? அதாவது எந்த பிளாக்ல நீங்க வந்து படிச்சீங்க? எந்த ஸ்கூலு? அப்படின்றத நீங்க வந்து என்ன மீடியம் படிச்சீங்க? அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நீங்க வந்து 6த்ல என்ன படிச்சீங்க? 7த்ல என்ன படிச்சீங்க? அப்படின்றது 12த் வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க? இன்ஃபர்மேஷனும் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணணும். நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்த பின்னாடி உங்களுக்கு அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இந்த பேஜ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் நீங்க வந்து என்ன இப்ப படிச்சு முடிச்சீங்க அப்படின்றத நீங்க வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது இல்ல அப்படின்னா உங்களுடைய ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும் பாருங்க. ரோல் நம்பர் இங்க இந்த இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த வருஷத்த நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்சது அகாடமிக்கா இல்லன்னா வொகேஷனலா படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அத வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். நான் அகாடமிக் அப்படின்னா நீங்க வந்து இத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு +2ல என்ன குரூப் நீங்க எடுத்தீங்க? மேத்ஸ், பயாலஜி இல்ல மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸா? இந்த மாரி கேட்டிருக்கோம். நீங்க வந்து என்ன குரூப் எடுத்தீங்களோ அந்த குரூப் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன லாங்குவேஜ் நீங்க படிச்சீங்க? தமிழா? இங்கிலீஷா? அப்படின்றத நீங்க வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து +2ல வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ? 600க்கு 500 அந்த மாரி இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றது இந்த இடத்துல குடுத்துட்டு, நீங்க அந்த டோட்டல் மார்க்ல நீங்க வாங்குன மார்க் எவ்வளோ அப்படின்றத இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து டைப் பண்ணணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 600 அப்படின்னு இருக்கும். 600 நாம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து நீட்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா அப்படின்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேடபிள்யூக்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா அப்படின்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. எஸ் அப்படின்னா எஸ் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எமிஸ் நம்பர இந்த பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்லயோ இல்லன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட்லயோ இருக்கும். அந்த எமிஸ் நம்பர இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அடுத்த பாக்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எமிஸ் நம்பர் இல்லன்னா, என்ன காரணத்துக்காக இல்ல அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க வந்து டைப் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன நீங்க வந்து விட்டுட்டு, நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துடலாம். குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட்டா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கும்போது, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா, நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுங்க. அப்படி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலைன்னா, நீங்க வந்து விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் குடுத்துட்டு, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அதாவது பிசிக்ஸ்ல நீங்க எவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரில, மேத்ஸ்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல்ல எவ்வளோ மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டா, நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. நெறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேட்காது. ஏதாவது ஒருத்தருக்கு கேட்டுச்சுன்னா, நீங்க வந்து ஃபில் பண்ணலாம். அப்படி கேட்கல அப்படின்னா, நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் அப்படின்னா, நீங்க வந்து கன்டின்யூ டூ பே அப்படின்றத கிளிக் குடுக்கணும். அப்படி இல்லன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து பேக் ஆப்ஷன சூஸ் பண்ணி, நீங்க வந்து பேக் போயிட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பேஜ்க்கு வந்துட்டு கன்டின்யூ டூ பே அப்படின்றத கிளிக் குடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ டூ பே அப்படின்றத கேட்கும். ஸோ இந்த கன்டின்யூ டூ பே அப்படின்றத கிளிக் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது காமிக்கும். நீங்க வந்துட்டு அவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமாவே நீங்க வந்து பே பண்ணலாம். அது வந்து எந்த ஆப்ஷன்ஸ நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி, இங்க 4 ஆப்ஷன் காமிக்கும். இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு கன்டின்யூ குடுங்க. இங்க இந்த ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து கீழ பாருங்க இந்த பே அப்படின்னு இருக்கும். அந்த பே அப்படின்ற ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். அதுல வந்து கூகுள் பே மூலியமாவா, இல்லன்னா யுபிஐ ஐடி மூலியமாவா, இல்லன்னா ஸ்கேனர் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிட்டு, பே பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பே ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாரி பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இது சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட், டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும்.
எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்கும். அதாவது லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரிலாக்ஸாக எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னா அந்த அப்லோட் கொடுத்தது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க அப்ளை பண்ணி அந்த டேட்குள்ளே வாங்கி அப்லோட் கொடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.